ஐயனார் துணியில சந்தாவை பக்கம் சேரன் ராமேஸ்வரருக்கு கிளம்புறாரு. அவரு கூடவே பல்லவனும் சேர்ந்து கிளம்புறாரு. அந்த சீன் தான் இருக்கு பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் சீன் வந்து பாத்தீங்கன்னா நம்ம சோழன் வந்து நிலா கிட்ட பேசுறாரு. அவங்க அப்பா பத்தி இவர் ஏன் இப்படி இருக்காரு தெரியல, நிலா இப்பதான் மாற போறாருன்னு தெரியல, இவர் எங்கேயாவது கொண்டு போய் சேர்த்து விடலாம் அப்படின்னு சொன்னா நிலா சொல்றாங்க, இல்ல அவருக்கு ஏதோ பிரச்சனை இருக்கு, அடிக்ஷன் பிரச்சனை, அவரை மறுவாழ்வு மையத்துல போய் சேர்க்கலாம், அங்க போனா அவர் கொஞ்சம் ரெக்கவர் ஆவார் அப்படின்னு. அவர்லாம் நான் மாற மாட்டார் நிலா, தேவையில்லாம நமக்கு தான் டைம் வேஸ்ட், இவர் பண்ற வேலைகளும் நம்ம தான் போய் அலைய வேண்டியதா இருக்கு, ஏன் இப்படி இருக்காரு அப்படின்னு சொன்னேன். சரி ஓகே, இப்போதைக்கு நீங்க ரொம்ப கோமா இருக்கீங்க, நீங்க பாடுங்க, நம்ம எது வந்தாலும் நாளைக்கு பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்றாங்க. அடுத்த சீன் வந்து சேரன் ஃபேமிலியில எல்லாரும் வந்து பேசிட்டு இருக்கும்போது இவர் வந்து எந்த பிரச்சனையும் நடக்காத மாதிரி ரொம்ப பாட்டு பாடி ஜாலியா வராரு. அதை பார்த்து பாண்டிக்கு கோவம் வருது, இவ்வளவு ஜாலியா வர்றாரு, இந்த நானே அடிச்சு கொடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சட்டி பிடிச்சி சண்டை போடுறாரு. உடனே எல்லாம் சேரனுக்கு கோவம் வந்துட்டு அமைதியா இருடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா பிடிச்சி நல்லா திட்டு விட்டாரு. நீங்க ஏன் இப்படி இருக்கீங்க, இப்பதான் வந்துட்டு ஏதோ வீட்டுக்கு 1-2 பொருள் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க காசு எடுத்து வச்சோம், அதையும் வந்து இப்படி கடன் காரணங்க கேட்டு போறாங்க, நீங்க எங்களுக்காக என்னதான் பண்ணிருக்கீங்க, எப்ப பார்த்தாலும் நீங்க இப்படிதான் இருக்கீங்க, இன்னைக்கு வந்து பொண்ணு அவன் நம்ம வீட்டை பத்தி யோசிக்கிறா, நீங்க பெத்த பிள்ளைங்க தானே, நாங்க எங்களை அசிங்கப்படுத்த நீங்க ஒண்ணு பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு எப்பவுமே பேசாத சேரன் வந்து ரொம்ப கோவத்துல பேசுறாரு. அதுவே நடிச்சு நம்ம ஒரு மாதிரி ஆயிடுது. ஆனா நீ இப்படி நான் என்ன பேசல இருந்தாலும் மாற மாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு சோழன் கத்துறாரு. உடனே அவங்க அப்பா இந்த வெளியில போயிறாரு. அதோட இந்த சீன் முடிக்கிறாங்க. அடுத்த சீன் வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட சேரன் வந்து ராமேஸ்வரத்துக்கு சந்தா வந்திருக்காங்க அப்படின்றதுக்காக நிலா கிட்ட சொல்லிட்டு கிளம்புறாரு. நீ தம்பிங்க கிட்ட எதுவும் சொல்லிக்காதப்பா, இது போல அவனுங்க என்ன சொல்லுவானுங்க, நான் வேலை விஷயமா வெளியில போயிருக்கேன் அப்படின்னு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து நிலா கிட்ட பேசிட்டு வந்து பல்லன் கேட்டா அண்ணன் எங்ககிட்ட மறைச்சிட்டு எங்க போறா அப்படின்னு சொல்லி சொன்னேன். பல்லன் கிட்ட வேற வழி இல்லாம சோழன் வந்து சேரன் வந்து எல்லாத்தையும் சொல்லிடுறாரு, இது போல சந்தா பார்க்க போறான் அப்படின்னா, அப்ப நானும் வரேன், வீட்டுல இருக்க போர் அடிக்குது, டிவி வாங்க முடியலன்ற கடுப்புலயே வந்து ஒரு மாதிரி டென்ஷனா இருக்கு அப்படின்னா நிலா வேணா ஆமா நீங்க கூட்டிட்டு போங்க, அவன் எல்லாம் ஒரு மாதிரியாவே இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். சரி ஓகே நீ போய் கிளம்புடா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. அதோட அவங்க பல்லவனும் சேரனும் கிளம்புறாங்க. அதோட இந்த சீன் முடியுது. சோ அடுத்த சீன் வந்து நிலா வந்து லேப்டாப்ல உட்காந்து வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அப்ப நடேசன போறாரு. அதை பார்த்து நிலா ஏந்து போறாங்க. உடனே இருமா வெயிட் பண்ணுமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து நான் இந்த மாதிரி குடிக்கணும்னா நிறுத்தணும் நினைக்கிறேன், என்னால முடியல, அவனுக்கு பண்ணது தப்பு தானமா, அப்பதான் ரோட்ல வழி மறிச்சு பேசுறேன், நான் காசு கொடுக்குறதா சொல்லி அனுப்பினா, அதை விட்டு அவன் வந்து வீட்டுல பிரச்சனை பண்ணா நான் என்ன பண்ண முடியும், அந்த கோத்துல தான் இது பண்ண அப்படின்னா, நீங்க ஏதாவது பண்ணிட்டு போனாலும் அவங்களை அடிச்சாலுமே உங்க பிள்ளைங்க தானே அதுக்கு அலையணும், ஏன் அதை பத்தி யோசிக்கவே மாட்டீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா, இல்லமா இனிமே சத்தியமா நான் குடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மேலே அவர் சத்தியம் பண்ணிக்கிறாரு. அவர் சத்தியம் பண்ற நேரம் பார்த்து நம்மளோட சோழன் வராரு. என்ன இந்த ஆள் சத்தியம் பண்றாரா அப்படின்னு, ஆமா அப்படின்னு, நீ ஏன் இல்ல அவர்கிட்ட பேசிட்டு இருக்க, அவர் பேசுறதால நீ நம்பாத, அந்த ஆள் மோசமானவர், இப்ப திரும்ப போய் குடிச்சிட்டு வந்து என்ன தெரியுமா சொல்லுவாரு, நான் சத்தியம் பண்றதே குடும்பத்துல இருக்கவங்க யாருமே நம்மள அதனால குடிச்சா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாரு. அந்த மாதிரி அல்ல, நீ வா நம்ம உள்ள போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் உள்ள போயிடுறாரு. அதோட நடேசன பக்கம் ஒரு மாதிரி ஆயிட்டு அவர் வெளியில போயிடுறாரு. அதோட நிலா வந்து உள்ள சோழன் கிட்ட சொல்றாங்க, சோழன் அவர் வந்து மாறணும் தான் நினைக்கிறாரு, நம்ம அதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம், அவர் போயிட்டு அங்க சேர்த்து விடலாம் அப்படின்னா, காசு தான் வேஸ்ட் நிலா, நீ தேவலமா அவரை பத்தி ரொம்ப யோசிச்சுட்டு இருக்க, நீ வேலை என்னவா அதை நீ பாரு, என்னோட ஃபைல் ஒண்ணு இங்க விட்டுட்டு போயிட்டேன், அதுக்காக தான் இங்க வந்தேன், நான் அதோட கிளம்புறேன் எடுத்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவர் வெளியில வந்துட்டாரு. அவரு நிலாவை பின்னாடி வராங்க. நிலா வந்து அப்படியே எட்டி பாக்குறாங்க. நடேசன் அப்ப அப்படியே யோசிச்சுட்டு உட்காந்துட்டு இருக்காரு. சோ வந்துட்டு அவர் அப்படியே பாவமா உட்காந்துருக்கு நிலா பாக்குறாங்க. அதோட இந்த எபிசோடு முடிச்சிருக்காங்க. பாப்பாவான நிலா மட்டும் தான் அவர் மேல பாவப்படுறாங்க. ஆனா அவர் பண்றதும் அநியாயம், சத்தையெல்லாம் பண்ணிட்டு குடிக்கிறாரு. சோ வெயிட் பண்ணி பார்ப்போம். நாளைக்கு சீன்ல வந்து சந்தாவை போய் பாக்குற மாதிரி சேரன் வந்து பாக்குற மாதிரி காட்டிருக்காங்க. அது என்ன நடக்க போகுது அப்படின்றது வந்து நமக்கு அப்கமிங் எபிசோட்ஸ் வெயிட் பண்ணி பார்ப்போம். சோ இந்த மாதிரி மோர் அப்டேட்ஸ் கண்டிப்பா நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.